இந்த வீடியோ வந்து நான் திருநெல்வேலிக்கு வர அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 தோசை, அவங்களுக்கு 2 தோசைன்னு சாப்பிட்டுட்டு காலையிலே போய் மீன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எதுக்குன்னா மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ரசம், மீன் பொரியல் இதை வச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போகணுன்னு தான் பிளான். ஏற்கனவே நம்ம வச்சுட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயும் பாத்திரம் எல்லாம் வம்பாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா நைட்டு நான் ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஹஸ்பண்ட் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்களா, மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நைட்டே ஊற போட்டுட்டேன் தோசைக்கு. அப்புறம் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன். இப்போ வாய்ஸ் கொடுத்துருல நான் ஊருக்கு 2-3 நாள் ஆகிருக்கும். அங்கே ஃப்ரிட்ஜில் மாவு என்ன கோலத்தில் இருக்குதுன்னு தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் மீனெல்லாம் கழுவி, அதுக்கப்புறம் அதில் மீன் பொரிக்கிற மசாலா, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை பொடி கொஞ்சம் வச்சுருந்தேன்னா அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மீனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஊறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசமும் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. டக்கு டக்குன்னு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகணுன்னாலே நான்லாம் ஆளுக்கு முன்னாடி கிளம்புற ஆள். ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு S11 உட்கார சொன்னாங்க. அடுத்து TTR S10க்கே நீங்கள் போங்கன்னாங்க. மாற்றி மாற்றி அலைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல செட்டில் ஆயாச்சு. என் பையன்தான் ஊருக்கு வர தட்டி படுத்தி எடுத்துட்டான். எப்படா திருநெல்வேலி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூரம் தான் போயேன், வாய்ஸ் கொடுக்க வருவேன். அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆறுக்கிட்ட வந்தோன்னா சரி ஊர் வந்துருச்சு அப்படின்னு. அதுலேருந்தே ட்ரெயின் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். என் தங்கச்சி வாய்ஸ் கொடுக்க விட மாட்டேன், எனக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு என்னென்னு பார்த்தா எப்போவும் சில நேரம்லாம் கூட்டமாக இருக்கும். இந்த தடவைலாம் கூட்டம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எங்கள் பூனைக்குட்டி இப்போ ஒரு 2 வாரம் இருக்கும். குட்டி போட்டுட்டு இறந்துருச்சு. அதில் ஒரு குட்டி